ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். கோவை பழம் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டு. சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சுகர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. குட்டீஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டு. இதோட காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கொடிகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் படர்ந்து இருக்கும். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரிலேட்டிவிட்டிஸ்க்கு வேறு எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க அப்படின்னா அங்கே கிடைச்சதுனாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேட் வேலி இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. அதை நாங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்று ஒன்று பறித்து சாப்பிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், ஆக்சுவலாக அதுக்கு தண்ணி அவ்வளோவா ஃப்ளோ ஆகலை, அதனால் இது க்ரோத் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் வச்சு சாப்பிடுங்க. பாருங்க, இன்னும் அந்த பக்கம் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பி பாசிட்டிவ் அண்ட் பி சக்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பறிச்ச பழங்கள் ஒன்று நசுங்கிடுச்சு. வாங்க வாஷ் பண்ணிட்டு போய் சாப்பிட்லாம்.